2021 ஆண்டு மொரட்டுவ பேப்பர் 10வது கேள்வியை பாருங்க. குறித்த செறிவுடைய NaCl கரைசல் ஒன்று PbCl2வினால் நிரம்பலடைய செய்யப்பட்டுள்ளது. அந்த கரைசலில் NaClங்கிற வன்மின் பகுபொருள் இருக்குது, NaCl aqueous வன்மின் பகுபொருள் இருக்குது. அதே போல் PbCl2 நிரம்பலடைய செய்யப்பட்டது. PbCl2ங்கிறது மென்மின் பகுபொருள், PbCl2 solid. இது சமநிலையை ஏற்படுத்தும். ரைட். அப்போ இந்த சமநிலை தாக்கத்தில் Pb2+ aqueous ஆகவும் சக 2Cl- aqueous ஆகவும் சமநிலை ஏற்படுத்தும். ஆனால் இது வன்மின் பகுபொருள், இது முழுமையாக பிரிந்து Na+ aqueous ஆகவும் Cl- aqueous ஆகவும் முழுமையாக பிரியும். வன்மின் பகுபொருள் முற்றான தாக்கம் முழுமையாக பிரியும், மென்மின் பகுபொருள் சமநிலை தாக்கம் சமநிலை அம்புக்குறி போட்டியும் பகுதியாக பிரியும். இதான் முதலாவது வசனம் வாசிச்சிட்டோம். குறித்த செறிவுடைய NaCl கரைசல் ஒன்று PbCl2வினால் நிரம்பலடைய செய்யப்பட்டுள்ளது. இப்போ கேட்குறான், இக்கரைசலில் PbCl2வின் கரைதிறன் இக்கரைசலில், அப்போ இக்கரைசல்ற இப்போ நீர்க்கரைசல்னு சொல்லாமல் இக்கரைசல்ற NaCl கரைசல் முன்னிலையில் அதான் சொல்ல வரோம். அப்போ இக்கரைசல்ற PbCl2வின் கரைதிறன் x/mol/3 ஆகும். ஸோ நம்ம நேரடியாக எழுதலாம், இக்கரைசலில் இதில் கரைதிறன் x என்று சொன்னால் Pb2 + P சமானம் 1. ஸோ இங்கே x ஆகவும் இங்கே Cl- 2 P சமானம் 2x ஆகவும் கரையும். ஸோ இது ஒரு x கரைஞ்சால் இங்கே x உருவாகும், இங்கே 2x உருவாகும் P சமான அடிப்படையில். ஏன்டா இக்கரைசல் இதோட அர்த்தம் விளங்கணும். நீர்க்கரை இந்த இக்கரைசல் இந்த சொல்லுக்கு பதிலாக நீர்க்கரைசல் சொன்னால் அது வேற கதை. சரியே. அப்போ இந்த NaCl aqueous முன்னிலையில் Pb2+ கரைதிறன்னா எக்ஸ்ன்னு சொன்னால் நேரடியாக Pb2+ செறிவு x ஆகவும் Cl- செறிவு 2x ஆகவும் இருக்கும். இது கரைதிறனால் வரக்கூடிய செறிவு. இந்த எக்ஸுங்கிறது கரைதிறனால் வரக்கூடிய செறிவு, இந்த 2xங்கிறது கரைதிறனால் வரக்கூடிய செறிவு. ஆனால் என்ன பிரச்சனை, ஆல்ரெடி NaCl இந்த கரைசலால் Cl- பொது அயனாக இருந்து, இந்த NaCl இந்த கரைசலால் Cl- பொது அயனாக இருந்து, இப்போ உதாரணத்துக்கு NaCl அந்த ஏற்கனவே அந்த கரைசலில் NaCl C செறிவில் இருந்தால் Na+ C செறிவில் இருக்கும், Cl- C செறிவில் இருக்கும். ஸோ Cl- NaCl கொடுக்கப்படுற Cl- அதே இங்கே கொடுக்கப்படும். அப்போ Cl- செறிவு PbCl2 கரையிறத்தால 2xம், NaCl முழுமையாக கரையிறத்தால NaCl செறிவு எனக்கு தெரியாது, சீண்டு எடுத்துக்கொள்கிறேன். NaCl முழுமையாக கரையிறத்தால சீண்ட செறிவும் எடுக்கும். அப்போ இந்த இதை மறந்துடக்கூடாது. நம்ம பொதுவாக கேள்வி செய்கிற நேரம் இந்த 2xை புறக்கணிச்சு போட்டு இந்த முழுமையாக கரையக்கூடிய உப்புலேருந்து வரக்கூடிய இந்த பொது என்ற இந்த செறிவை தான் நம்ம எடுத்து கேள்வியில் செய்வோம். சரியே. ரைட். இப்போ கேள்வி என்னங்கிறதுக்கு தொடர்ந்து பார்ப்போம். இக்கரைசலில் PbCl2வின் கரைதிறன் x/mol/3 ஆகும். கருதப்படும் வெப்பநிலையில் PbCl2வின் கரைதிறன் பெருக்கம் Ksp என்று சொல்றான். கரைதிறன் பெருக்கம் Ksp எனின் இக்கரைசலில் NaClஇன் செறிவு யாது? அப்போ NaCl செறிவை தான் நான் சீண்டு எடுத்துக்கிறேன். அப்போ Cl- NaCl முழுமையாக கரையிறத்தால் வர Cl- செறிவு C ஆக இருக்கும். அதன் அடிப்படையில் Cl- மொத்த செறிவு 2x ஆக C ஆக இருக்கும். நம்ம வளமையாக இந்த அரிதாக கரையும் உப்புல இந்த வரக்கூடிய அந்த இந்த அயன்ற செறிவு எக்ஸை புறக்கணிச்சு போட்டு சியை தான் கேள்விக்கு எடுப்போம். ஆனால் இங்கே ஆன்சரில் எக்ஸ், அதாவது எக்ஸை புறக்கணிச்சு வளமையாக செய்வோம். எப்படி செய்வோம்? கணக்கு வளமையாக செய்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். வளமையாக செய்வோம். ஆனால் ஆன்சர் அக்யூரேட்டான ஆன்சரும் இதில் இருக்குது. இப்போ வளமையாக என்ன செய்வோம்? கேஎஸ்பிக்கான கோவை எடுப்போம். கேஎஸ்பிக்கான கோவை KSP = Pb2+ into Cl- aqueous வர்க்கம், Cl- aqueous வர்க்கம். அப்போ KSP சமநிலையில் Pb2+ செறிவு எக்ஸ்ன்னு போடுவோம், Cl- செறிவு 2xன்னு போட மாட்டோம், 2xை புறக்கணிச்சு போட்டு சீண்டு போடுவோம். ஆனால் இங்கே புறக்கணிக்க வேண்டிய தேவையில்லையே, அட்சர கணிதத்தில் எல்லா ஆன்சரையும் கொடுத்திக்கிறானே. ஸோ நீங்கள் 2xஐ புறக்கணிக்க தேவையில்லை, சீண்டு மட்டும் எடுக்க தேவையில்லை. டோட்டலாக Cl- செறிவு 2x + C அது சேர்த்து போடணும்.
2x plus c சேர்த்து போடுறேன் முழுவதின் வர்க்கம். ஸோ அவனோட கேள்வி NaCl செறிவு c தான் கேள்வி. ஸோ நம்ம c கண்டுபிடிக்கலாம். 2x இதை சுருக்கல் தான் இது 2x c சமன் KSP இன் கீழ் x பெருக்குது அங்கே போய் பிரிக்கும் வர்க்கம் அங்கே போனால் வர்க்க மூலம். ஸோ இதில் இருந்து c சமன் வர்க்க மூலம் KSP இன் கீழ் x minus 2x. இது சரியான accurate-ஆன ஆன்சர். c சமன் வர்க்க மூலம் KSP இன் கீழ் x minus 2x. ஆன்சர் 3 ஈக்குது. இந்த ஆன்சர் 3 ஒருவேளை இல்லாட்டித்தான் நம்ம வளமையாக செய்கிற மெத்தட் என்ன, அதுக்கு ஏற்ற ஆன்சரை தேடணும். வளமையாக செய்கிற மெத்தட் என்ன, அதுக்குரிய ஆன்சரை தேடணும். உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வளமையாக என்ன செய்வோம், KSP சமன் PB2 plus டெசரிவு x என்று போட்டுருவேன். Cl minus டெசரிவு 2x ஆக c பதிலாக x புறக்கணிச்சு போட்டு c தான் எடுப்போம். அப்போ c இப்படி எடுப்போம். KSP இன் கீழ் c வர்க்கம் தானே, சாரி. அப்போ KSP இன் கீழ் x வர்க்கம் அங்கே போனால் வர்க்கம் மூலம். அப்போ இதுக்குரிய ஆன்சரும் ஈக்குது. ஆன்சர் 2 ஈக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, ஆன்சர் 2 விட ஆன்சர் 3 சிறந்தது. அதாவது accurate-ஆன ஆன்சராக இருக்கும். ஏன், எந்த புறக்கணிப்பும் செய்யாத ஆன்சர் 3. ஒருவேளை ஆன்சர் 2 இல்லாட்டி ஆன்சர் 3, ஒருவேளை ஆன்சர் 3 இல்லாட்டி ஆன்சர் 2க்கு நான் போய்ப்பேன். ஆன்சர் 3 தான் ஈக்குது. ஸோ ஏன் நம்ம இந்த ஆன்சர் புறக்கணிப்போட வந்த ஆன்சர், இது புறக்கணிப்பு இல்லாமல் வந்த ஆன்சர். அப்போ இதான் accurate-ஆன ஆன்சர். ஸோ ஆன்சர் 3க்கு போய்க்கிறோம். இல்லை இங்கே நம்புகிறேன்.